நம்ம பார்க்க போற டிஷ் சோயா 65. அதுக்கு தேவையான பொருட்கள் சோயா சங்க்ஸ், ஜிஞ்சர் garlic paste, black pepper powder, red chili powder, salt, basin flour, rice flour, curry leaves, oil. இந்த சோயா 65 வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து சிக்கன் 65 ஓட வெஜ் வெர்ஷன். அது ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த சோயா 65 வந்து புரோட்டீனும் ஹை, அது பிளஸ் என்னோட டெக்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, சிக்கன் மாதிரியே இருக்கும். நம்ம இன்னைக்கு எடுத்தது வந்து மினி சோயா சங்க்ஸ். இது மினியாவும் கிடைக்கும், பெரிய சங்க்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த சோயா சங்க்ஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது வந்து நான் ஒரு 10-30 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியில இருந்து ஊற வச்சு நல்ல தண்ணியை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப பிழிய வேணாம், கொஞ்சம் தண்ணி பதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டா வரும் உங்களுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது. பட் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில போடுறதுனால நமக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து வெறும் மிளகாய் பொடி தான். இங்க மிக்ஸ் ஆன மிளகாய் பொடி இருக்கும், உங்களுக்கு அது வேணா போட்டுக்கலாம். பட் அது வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். பிளாக் பெப்பர் பவுடர் போடுறேன், இதுவும் கொஞ்சம் காரம் தரும். இதுவுமே 2 ஸ்பூன் தான் போடுறேன்னா. சிக்கன் 65 யூஸ்வலா முட்டை தான் போடுவாங்க. நம்ம இதுல வந்து வெஜ் வெர்ஷன் பண்றோம், ஸோ முட்டை போடுறது இல்ல. அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து கடலை மாவு போடுறோம். நான் எடுத்திருக்க சோயா சங்க்ஸ்க்கு வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு போதும். கடலை மாவு வந்து கோட் பண்ணிடும், ஆனா முறுமுறுப்பா வரணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் அரிசி மாவு போடுறேன். வீட்டுல அரிசி மாவு இல்ல கார்ன்ஃப்ளோர் இருக்குன்னா நீங்க அதையுமே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுறேன், இது போதும். லாஸ்டா வந்து உப்பு உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்பூன்ல. தண்ணி வந்து ரொம்ப இதுல ஆட் பண்ற மாதிரி இருக்காது, ஏன்னா நம்ம சோயா சங்க்ஸ் வந்து தண்ணி பதம் இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறப்போவே அது வந்து இதாகும். தண்ணி இல்லாமலே அது கொஞ்சம் செட் ஆகும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நம்ம சோயா சங்க்ஸ் கோட்டும் ஆகுது. இது வந்து நீங்க ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. யூஸ்வலா நம்ம சிக்கன் எல்லாம் பண்றப்போ அது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊர்னாதான் அந்த சிக்கனுக்குள்ள அந்த டேஸ்ட் இறங்கும்னு சொல்லுவாங்க. பட் சோயாக்கு அப்படி கிடையாது. இந்த சோயா நம்ம ஏன் ஊற வச்சு ஃப்ரை பண்றோம்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த மசாலா போடுறோம் இல்லைங்களா, இது வந்து அதுக்குள்ள இறங்கும். நம்ம ஊற வைக்காம போட்டோம்னா அது முறுமுறுன்னு தான் வருமே தவிர்த்து அதுக்குள்ள ஒன்னும் இருக்காது, ரொம்ப பிளண்டா இருக்கும் டேஸ்ட். போதும் மிக்ஸ் பண்ணுது. இதை சைட்ல வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் காய வைப்போம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு பாதி கடையாவது வர மாதிரி போடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்றோம். ஸோ எண்ணெய் வந்து பொரிஞ்சு வர்றதுக்கு சரியா இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மீதியும் போட்டுடலாம். இதை நம்ம சின்ன மினி சோயா சங்க்ஸ் தான் போட்டோம் இல்லைங்களா, ஆனா என்னெல்லாம் போட்டோன்னே பாருங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். இதோட மேரினேஷன் வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்காதுதான். பட் உங்களுக்கு வேணும்னு நீங்க கார்ன்ஃப்ளோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமலே பண்ணாலுமே நல்லா உங்களுக்கு கிரன்ச்சினஸ் வரும். கொஞ்ச நேரம் நீங்க எண்ணெயில விட்டு எடுத்தீங்கனாலே அந்த கிரன்ச்சினஸ் வந்துடும். இது வந்து கொஞ்சம் பொறுமையா நீங்க வச்சுதான் எடுக்கணும், அப்பதான் அது வந்து நல்ல வேகும் உங்களுக்கு உள்ள போய். கொஞ்சம் இந்த பபிள்ஸ் தான் கம்மியாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் வேகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் நம்ம சோயா 65. இதை வந்து கொஞ்சம் நீங்க பெரி பெரி போட்டுக்கலாம், இல்ல நீங்க உங்க பெப்பர் போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு கூட சாப்பிடலாம். என்கிட்ட இப்ப பெரி பெரி இருக்கு, நான் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அடிஷனல் தான், இதெல்லாம் ஆப்ஷனல் தான், கண்டிப்பா போடணும்னு தேவை கிடையாது. நம்மளோட சோயா 65 ரெடி ஆயிருச்சு. இந்த பெரிய பெரிய மசாலாலாம் போட்டா அப்படியே நம்ம பாப்கார்ன் மாதிரியும் இருக்கும், இந்த சிக்கன் 65 மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.